நாரதர் அப்படின்னு சொன்னாலே ஒரு மிகப்பெரிய கலகத்தை உண்டு பண்றவருங்கிறது எல்லாருக்குமே தெரியும், எல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான். அப்படிப்பட்ட நாரதருக்கே ஒரு கலகம் உருவாயிருக்கு. இதுல ஒரு வேடிக்கை என்னன்னா, அதுவும் ஒரு காதலால வந்திருக்கு. அப்படிப்பட்ட ஒரு அந்த காதல் கதையை தான் இந்த காணொலியில பார்க்க போறோம். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் KK. இந்த கதையில மொத்தமே 4 கேரக்டர் தான். நாரதர், பர்வத முனிவர், சஞ்சய மன்னன், அவருடைய மகள் தமயந்தி. இந்த 4 கேரக்டரை வச்சுதான் இந்த கதை நகருது. பர்வத முனிவரும் நாரதரும் ரொம்ப நாள் நெருங்கிய நண்பர்கள், நல்ல திக் ஃப்ரெண்ட்ஸ்னு வச்சுக்கோங்களேன். அப்படிப்பட்ட இந்த 2 திக் ஃப்ரெண்ட்ஸும் ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க, அதாவது ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க. உனக்கு தெரியாம எதுவும் நான் பண்ண மாட்டேன், எனக்கு தெரியாம நீயும் எதுவும் பண்ணக்கூடாது, நம்ம 2 பேருக்குள்ள எந்த ஒரு ஒளிவு மறைவும் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க. 2 பேருமே அந்த ஒப்பந்தத்தை போட்டுட்டு பூலோகத்துக்கு வராங்க. பூலோகத்துக்கு பார்க்கும்போது பார்த்தா அங்கே ஒரு அழகான மாளிகை தெரியுது. அந்த மாளிகையை பார்த்து, ஆகா இவ்வளோ சூப்பரான ஒரு மாளிகை இங்கே இருக்குதா அப்படின்னு சொல்லி அவங்க மயங்கி அந்த மாளிகைக்குள்ளே போகணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அது மாதிரியே பார்த்தா அந்த மாளிகையில் நிறைய பேர் வேலை செய்கிறாங்க. அதை பார்க்க கண்கொள்ளா காட்சியாக இருக்குது, அவங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. சரி, அந்த மாளிகைக்குள்ளே போகலான்னு சொல்லிட்டு உள்ளார போகிறாங்க. அங்கே உள்ளார போனால் சஞ்சய மன்னன் அங்கே உட்கார்ந்துருக்கிறார். இந்த 2 பேரையும் பார்த்த சஞ்சய மன்னன் அவங்க ஓடி 2 பேரையும் அன்பாக வரவேற்கிறார். ஒரு அற்புதமான ஒரு வரவேற்பை கொடுக்கிறார். நாரதரும் பர்வத முனிவரும் நம்ம மாளிகைக்குள்ளே வந்தது அவருக்கு ரொம்ப சந்தோஷம். அதை பார்த்து ஒரு அற்புதமான ஒரு வரவேற்பை கொடுத்துட்டு நல்லா உபசரிச்சுட்டு அவங்ககிட்ட ஒரு கோரிக்கையை வைக்கிறார். நீங்க 2 பேரும் இங்க கொஞ்ச நாள் தங்கி இறை வழிபாட்டை பண்ணணும் அப்படின்னு சொல்ற கோரிக்கையை வைக்கிறார். நாரதர் பார்க்கிறார், நாரதரும் பர்வத முனிவரும் பார்க்குறாங்க. இது ஒரு நல்ல கோரிக்கையா இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த கோரிக்கையை ஏத்துக்கிறாங்க. அதுபடி அவங்களுக்கு ஒரு அறையை ஒதுக்குறாரு சஞ்சய மன்னன். அந்த அறையில் அவங்க 2 பேரும் தங்குறாங்க. அவங்களுக்கு பணிவிடை செய்யறதுக்கு தன்னுடைய மகளான தமயந்தியவே அவர் நியமிக்கிறார். தமயந்தி அவங்களுக்கு பணிவிடை செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க. அடுத்த நாள்லேருந்து நாரதர் இறை வழிபாட்டை பண்றார். அப்படி பண்ணும்போது அவருக்கு ஒரு அற்புதமான திறமை இருக்குது. அது என்னன்னா இசை, நல்ல இசைக்கிறார். அந்த இறை வழிபாட்டப்போ அவர் நல்ல இசையை கொடுக்கிறார். அந்த அற்புதமான இசையை கேட்க கேட்க அவங்களுக்குள்ள அவர் மேல ஒரு காதல் வந்துடுது. ஒரு பக்க காதல் மாதிரி இந்த காதல் போயிட்டு இருக்கு. இதை பார்த்துட்டு இருந்த அந்த பர்வத முனிவருக்கு செம்ம கோபம். நம்ம 2 பேரும் ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்கோமே, ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்கோமே, உனக்கு தெரியாம எதுவும் நான் பண்ண மாட்டேன், எனக்கு தெரியாம நீ எதுவும் பண்ண மாட்டேன்ற ஒப்பந்தத்தை மீறி இவர் எப்படி அங்க காதல் பண்றாரு, எப்படி லவ் பண்றாரு அப்படிங்கிற ஒரு கோபம். உடனே நேரா நாரதரை போய் பார்க்குறாரு. நண்பா, நாம 2 பேரும் ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம், ஆனா அந்த அக்ரிமெண்ட்டை நீ மீறிட்ட, எனக்கு தெரியாம நீ லவ் பண்ண ஆரம்பிச்சிட்ட, அதனால உனக்கு நான் ஒரு சாபம் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாபத்தை கொடுக்குறாரு. இன்னையில இருந்து உன்னுடைய முகம் குரங்கு முகம் மாதிரி மாறட்டும் அப்படின்னு சொல்லி அந்த சாபத்தை கொடுக்குறாரு. நாரதருக்கு செம்ம டென்ஷன். இவர் எந்த ஒரு உண்மையுமே பார்க்க மாட்டாரா, என்ன நடக்குதுன்னு கேட்க மாட்டாரா, உடனே சாபத்தை கொடுத்துருவாரா அப்படின்னு அவருக்கு ஒரு கோபம். என்ன நடக்குதுன்னு அவருக்கு தெரியல. சரி, நீ எந்த உண்மையுமே புரிஞ்சுக்காம எனக்கு சாபத்தை கொடுக்குற, அதனால நானும் உனக்கு ஒரு சாபத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி, உனக்கு சொர்க்கலோகத்துல இடமே கிடையாது, இடமே இல்லாம போகட்டும் அப்படின்ற சாபத்தை நாரதர் கொடுத்துட்றாரு. இப்ப 2 பேரும் மாறி மாறி சாபத்தை கொடுத்துட்றாங்க. இப்ப என்ன ஆகுதுன்னா, அந்த சாபம் படி நாரதரோட முகம் குரங்கு முகம் மாதிரி மாறிடுச்சு. ஆனா அந்த குரங்கு முகத்தை வச்சுக்கிட்டு நாரதர் வெளியில வர மாட்டேங்கிறார். அசிங்கமா நினைக்கிறார். அறைக்குள்ளேயே இருக்கிறாரு, வெளியிலேயே வரமாட்டேங்கிறார். இந்த நேரத்துல தான் சஞ்சய மன்னன் அவருடைய மகள் தமயந்திக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்றார். ஆனா தமயந்தி அதுக்கெல்லாம் மறுக்கிறாங்க. நான் கல்யாணம்னு பண்ணா நாரதரை மட்டும்தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்றாங்க. சஞ்சய மன்னனுக்கு ஒரே ஆச்சரியம். என்ன திடீர்னு அவர் மேல எப்படி ஒரு காதல் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதை எப்படி அவாய்ட் பண்றதுன்னு பார்த்து அவருடைய முகமே குரங்கு முகம் மாதிரி மாறிடுச்சு. அவர் எப்படிமா நீ கல்யாணம் பண்ணிப்பா அப்படின்னு அவர் கன்வின்ஸ் பண்றாரு. அந்த அம்மா கன்வின்ஸ் ஆக மாட்டேங்குது. நான் அவரை தான் கல்யாணம் பண்ணுவேன், அவருடைய அழகை பார்த்து நான் மயங்கலை, அவருடைய அற்புதமான இசை எனக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த இசையை பார்த்து தான் நான் அவரை காதலிக்க ஆரம்பித்தேன். இந்த விஷயம் அவருக்கே தெரியாது, நான் மட்டும்தான் அவரை காதலிச்சுட்டு இருக்கேன், அவருக்கு இந்த விஷயம் தெரியாது, அவரும் அந்த மாதிரி எண்ணத்தை என்கிட்ட வெளிப்படுத்தினதே இல்லை, அவருடைய இசையினால தான் அவரை நான் காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க பிடிவாதமாக இருக்கிறாங்க. நான் அவரை மட்டும்தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பிடிவாதமாக இருக்கிறாங்க. இந்த விஷயத்தை, இந்த உரையாடலை பர்வத முனிவர் பார்க்குறாரு. ஆகா, நம்ம தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு அப்படி யோசிக்கிறார். அந்த டைம்ல யோசிக்கிறார், நண்பனை சரியா புரிஞ்சுக்காம சாபம் கொடுத்துட்டோமே, இந்த அம்மா மட்டும்தானே லவ் பண்ணிருக்கு, அவர் பண்ணவே இல்லை போல இருக்கே, நம்ம தப்பா புரிஞ்சுக்கிட்டோமே அப்படின்னு சொல்லி நேராக நாரதர்கிட்ட போறார். நான் தப்பு பண்ணிட்டேன்,
உண்மையை தெரிஞ்சுக்காம உன் மேலே சாபத்தை கொடுத்துட்டேன். அந்த அம்மா மட்டும் தான் உன்னை லவ் பண்ணுதுங்கிற விஷயம் இப்போ தான் எனக்கு தெரியும். அதனால் அந்த சாபத்தை நான் திரும்பி வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். இந்த உண்மை புரிஞ்சுக்கிட்டதுனால நாரதன் அவரை மன்னிச்சு, சரி நீ இந்த உண்மையை புரிஞ்சுக்கிட்ட, அதனால் உனக்கு கொடுத்த நான் கொடுத்த அந்த சாபத்தையும் நான் திரும்பி வாங்கிக்கிறேன்னு சொல்லி அந்த சாபத்தையும் இவர் திரும்பி வாங்கிக்கிட்டார். இந்த சாபம் திரும்பி வாங்கப்பட்டதுனால நாரதரோட முகம் வந்து மாறிடுச்சு. மனுஷ முகம் மாதிரி திரும்பி வந்துருச்சு. குரங்கு முகம் போயிடுச்சு. அந்த எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த சஞ்சய மன்னன் அந்த தமயந்தியோட பிடிவாதத்தையும் பார்க்குறாரு. சரி, இதுக்கு மேலே எதுவுமே நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி தமயந்தியை வந்து நாரதருக்கே கல்யாணம் பண்ணி வைக்கிறார். இந்த 2 பேரோட கல்யாணமும் நல்லபடியாக நடந்து முடியுது. கலகத்தெல்லாம் உருவாக்குற நாரதருக்கே ஒரு மிகப்பெரிய கலகம் வந்து அதுவும் நல்லபடியாகவே முடிஞ்சுது அப்படிங்கிற மாதிரி தான் இந்த கதை முடியுது. மீண்டும் ஒரு நல்ல கதையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.